வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறது நாதி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பக்கம் கோவிலில் போயிட்டு அப்படியே சந்தை அடைந்துடுறாங்க. அந்த சமயத்தில் அன்னபூர்ணி அங்கே வராங்க. வந்து மல்லியை பழம் தவிட மேலே விட்டு, இந்த அம்மா ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டேன், நான் செத்தம் போயிட்டேன், என் வீட்டுக்கு வர முடியாதா உன்னால், என் வீடு என்ன தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. யாருக்கு எதுக்கு கஷ்டம், நான் மழை போல் நம்பினவரே என்ன கையை விட்டு ஒரு பக்கம் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாரு. இதில் நான் எங்கேருந்து உங்ககிட்ட திரும்ப வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் என் வாழ்க்கை உங்களால் தான் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கஷ்டப்படுவீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் கஷ்டத்தை தரத்துக்கு நான் என் பாட்டுக்கு ஒரு ஓரமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிச்சுன்னு சந்தோஷமாக இருந்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பேசாத போல, நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கிற வரை யாரையும் சும்மா விட மாட்டேன். உன்னை யார் இந்த நிலைமைக்கு தன்னாவளோ அவங்கள பழிக்கு பழி வாங்கி அவனை உண்டு இல்லை ஒன்று இல்லைன்னு பண்ணா விட மாட்டேன். நீ கவலையே படாத. எவ்வளோ தைரியம் தான் அந்த விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்திருக்கும். அவனுக்கு தேவைன்ற போது எடுத்துப்போம், தேவைன்ற போது தூக்கி வீசிடுவான். அவன்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம். ஐயோ நான் என்னமே பண்ணலையே, நான் சொல்லி புரிய வைக்கலாம் தான் பார்த்தேன், சொன்னா புரியாது, சொல்ல சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி டைலாக சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தரலான்னு போயிட்டு போறாளே. அவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, கரெக்டா நல்லா காரம் மிளகா தூள் அதை எடுத்து அப்படியே சும்மா தண்ணியில் கலக்கி மூஞ்சில் ஒரே அடி. அதை அவள் தான் கலக்கினான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதை கலக்கந்த ராஜேஸ்வரியோ ரஞ்சிதமோ இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிச்சனில் சிசிடிவி கேமரா ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். சிசிடிவி கேமராவில் தான் இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் கிட்ட எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தது ஷாக் ஆகிடுறாங்க ஒரு பக்கம். மல்லி நான் மடிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூணி குறுகி போய் அழ ஆரம்பிக்கிறார். தலைவா ஐயோ தலைவா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இவர் எப்படி தெரியுமா இப்படி போயின்னு இருப்பாரான். திடீர்னு ரோட்டில் திடீர்னு குறுக்க ஒரு அப்படியே சும்மா ஆட்டோக்காரர் வருவாராம். அப்படியே சும்மா இந்த வழி எந்திரா போவாரா அப்படின்ட்டு வரான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் பார்ப்பாரு. இந்த பக்கம் பார்த்துட்டு சரி இந்த வழி உனக்கு தான்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுவாராம். அந்த சமயத்தில் நம்ம எதுவுமே பேசக்கூடாதான். சைலண்ட்டாக அவர் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் சைலண்ட்டாக இப்படியே நின்று இருக்கணும், சைலண்ட்டாக கிளம்பிடணும். அவர் சொல்கிறது தான் இங்கே வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சின்னு இருக்காராம். அவனை பொழந்து கட்டுரும் தெரிஞ்சுக்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணு தெரிஞ்சிருந்தேனா அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் கடுப்பாகவும் ஒரு பக்கம் வெறுப்பாகவும் பேசினா அடுத்த செகண்டே நம்ம விஜய் நம்ம வழிக்கு வந்துடுவார். நம்ம மல்லி குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னமே ஒரு பக்கம் கோவப்படுறதில்ல, ஒரு ஆட்டிடியூடு காட்டுறது என்னமே காட்டுறதில்ல. அதனால தான் இவர் ஒரு பக்கம் திமிரு பிடிச்ச கலந்த மாதிரி ஆடுன்னு இருக்காரு. இவர் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இவர் எங்கே அடக்க மாட்டேன்றாரு, அடங்கி தான் போகிறாரு. நம்ம தலைமை இப்படியே அடங்கி போனால் லாஸ்ட்டில் எங்கே போய் முடிய போகுது, அதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் மாப்பிள்ளை நீங்கள் பண்ணது தான் மாப்பிள்ளை கரெக்டு, இவ்வளோ தைரியம் தான் ரேணுகா மூஞ்சில மிளகாதூளை ஒட்டிப்பா, அவள் கண்ணு பாருங்கள் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு தக்க நீ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் யோ மாமா உனக்கு நான் ஊரகாவாக இருக்கேன்ப்ப, என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி போயிட்டு இருக்கு. என் மல்லியா என்னோட பொண்ணை இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு வளர்த்தவன், அப்படிப்பட்ட தெய்வத்தை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டுனே நானே கஷ்டத்தில் இருக்கேன். நீ இஷ்டத்தில் உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பேசினிருப்பியா, இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன வேணா இழிச்சு வாய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி என்னங்க பண்ணுறது, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்னடா ஸ்டக் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஒரு ஹைவே ரோடுங்க. அப்படியே சும்மா சர்க்கு புருக்குன்னு வண்டியெல்லாம் போயிட்டே இருக்கலாம். நம்மள தான் பார்த்துட்டு போகிறான். யாரா அவன் இந்த மாதிரி ஒரு பக்கம் நின்று ஏதோ பேசிட்டு இருக்கா, நீ என்ன தான் பேசுகிறான், ஒரு வேலை எதனா பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண போகிறாங்க. என்னங்க பண்ணுறது, உங்களுக்காக பார்த்தீங்களா என்னென்னலாம் ஒரு பக்கம் பழி வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க நிறைய இன்னல்கள் நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தாங்கி இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட ஆதரவு தாங்க. அதுபோல் இன்னும் உங்களோட ஆதரவை நிறைய தரணும். சரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போட்டோம், இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனை வரப்போது நம்ம மனோகர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் ரஞ்சித்துக்கிட்ட தபார் அரவிந்த் வந்திருக்காரு, அரவிந்த் தான் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அரவிந்த் தான் நீ வெறுத்து ஒதுக்க முடியாது, அரவிந்த் நல்ல பையன், அவனை மாதிரி தங்கமான அருமையான சூப்பரான பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனை கிடைச்ச போது ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோ நான் மனோகரே, நீ ஏதோ வருவேன் வந்து உன் இஷ்டம் மாதிரி பேசுவேன், அதெல்லாம் கேட்டுக்கணும்னு நினச்சினுக்கிறியா, இத்தனை நாள் பொண்ணு ஏதானோ கண்டுக்கினியா, என்னை எல்லாம் வளர்த்தது என் ராஜாம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் அடிமையில், அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் சிவுக்குன்னா இது நம்ம தலைவனுக்கு என்னடா நம்ம பொண்ணு
நான் வளர்த்த கிளி என்னவே இப்போ எட்டி ஒதுக்கிதாடா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் அப்படியே சும்மா நொந்து நூடுல்ஸ் ஆகின்னு இருக்காரு. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த இடத்துல எவ்வளோ பேசணுமோ எந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். அதை விட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் எடுத்துன்னு நாம் நம்ம இஷ்டத்துக்கு பேசணுன்னா இப்படி தான் லாஸ்ட்டில் நடக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக தினுசாக நம்ம மன ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டார்ல அரவிந்த் அங்கே வந்துடுறாரு. என்ன ரஞ்சிதா, என்னை பிடிக்கலையா, என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை பிடிக்காம இல்லை வெறுக்காம இல்லை, நீ என்னை விட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே, நான் உன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் கொஞ்சம் உனக்கே தெரியும், நாங்கள் வந்து அம்மா பெரிய குடும்பம், நீங்கள் இம்மா பெரிய குடும்பம், அதுக்கேற்ற மாதிரி லெவலில் நான் பேசி எல்லாம் கன்வெர்ஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு இடத்த உடனே உங்கள்கிட்ட வந்து என்னை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கரெக்டாக இருக்குமா சொல்லு, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்குமா, அப்புறம் சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லை போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வச்சுட்டு நம்ம எங்கே போவோம், திருப்பி இதே வாழ்க்கையாக தானே வாழணும். அதனால தான் கொஞ்சம் காத்திருந்தால் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் காத்துன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. சொல்லியா உன் இஷ்டம், உன் வாய் கதையாக உடியா எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிற இழிச்சு வாயே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்க. என்னங்க பண்ணுறது, சீரியலில் சொன்னால் ஏற்றுக்கிறீங்க, நாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்களா, ரெண்டுத்தையும் ஏற்றுக்கு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சூழல் போயின்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.